My name is Sean, Savita's dad. I'm proud to say I'm Savita's dad. The universe is common to all of us. Each and every living species need to live. Every human being has their own purpose in life. Every human being has their own purpose in their life. I'm going to talk about the difference between birthday crowd and funeral crowd. What is birthday crowd? A big crowd for a birthday celebration reflects how much the person is recognized or how much money he has. What about the funeral crowd? A big crowd for a funeral reflects how that person lived and the positive impact they had always on others and to the community. Today's big crowd shows the kind of Savita lived. We always say our young kids are not responsible, they are making friends. But today, they demonstrated the value of humanity. Thank you, UT students. As a Savita's parent, Selvi and I strongly believe she worked towards her passion and achieved everything she wanted in her young age. She served her purpose and had a fulfilled life. She lived happily all the time. Savita may be no longer be with physically, but she lives on in our hearts and in the countless memories she created. Let us cherish those memories. In short, she sacrificed her life for a good, noble, and worthy cause. She will remain in our hearts forever. Thank you all for your support. Thank you so much. Let me shoot my gear and say a few words about in Tamil. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்படின்னா என்னன்னா, எல்லா ஊர்லயும் இருக்கிற எல்லா மக்களும் சொந்தம்னு சொல்லுவாங்க. சவிதாவோட இறப்புல நான் பாக்குறேன், உண்மையிலே எல்லாரையும் அப்படியே சொந்தக்காரங்களா பாக்குறேன். நான் அப்படியே திரண்டு வந்திருக்கீங்களே நீங்க, அது எவ்வளவு பெரிய உண்மை. அதுல சொல்றாங்க, சாதலும் புதுவதும் அன்றே. இது ஒரு இயற்கை தான், ஆனா அது நமக்குன்னு வரும்போது ரொம்ப கடினமா தான் இருக்கு. ஆனா உங்களோட சப்போர்ட்டை பார்க்கும்போது இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னதான் கடந்து போனாலும் அந்த ஒரு சின்ன ஒரு வடு மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தான் போகும். அது வந்துட்டு போனாதான் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்தது நான் பேச வேண்டியது பாரதியாரோடது. தேடிச்சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் கேசி. அதுல ஒவ்வொரு பல மனிதர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வேடிக்கை மனிதர்களை போல வாழ்வாங்க. ஆனா நான் என் பொண்ணு சாதிச்சுட்டு தான் இறந்திருக்காவ. சாதாரண மனிதர்கள் மாதிரி கிடையாது. இந்த உலகத்துக்கு நிறைய பண்ணிட்டு தான் ஒரு தியாக மரணம் பண்ணிட்டு இந்த உலக சரித்திரத்துல ஒரு சகாப்தம் படைச்சதாவே நான் பாக்குறேன். நான் அப்படிதான் பாக்குறேன், ரொம்ப பெருமையா தான் பாக்குறேன். அவளோட நோக்கம் நிறைவேறிடுச்சு, நிறைய சாதிச்சுட்டாவ. அடுத்தது கடைசியா அன்பேசும்னு ஒண்ணு சொல்லிட்டு போறேன் நான். அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். அந்த வகையில சவிதாவோட மரணங்கிறது அபூர்வத்திலும் அபூர்வமான அதிசயம். இந்த அதிசயம் 100 ஆண்டுக்கு ஒரு முறைதான் வரும். இது அடுத்த நூற்றாண்டு கழிச்சு தான் வந்திருக்கு. இனிமேல அடுத்த 100 வருடம் கழித்தா இதே மாதிரி ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்பிக்கை வைத்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.
Thank you all for your support.